வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அரசாங்கத்தால் அறிவிக்கப்படாத குப்பை கிடங்குகள் எத்தனையோ உள்ளன நம்ம தமிழகத்தில். அதில் குறிப்பாக நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் NLC அந்த ஆர்ச்சி கேட்லேருந்து இந்த பக்கம் வர MRM ரைஸ் மில், கீழக்கொள்ளகிட்ட இருக்கிற MRM ரைஸ் மில் ஆர்ச்சி கேட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்ச்சி கேட்டு அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வடக்குத்து பஞ்சாயத்தில் வரும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது மருங்கூர் பஞ்சாயத்து. MRM ரைஸ் மில்லுக்கு என்னென்ன இருக்கிறதெல்லாம் மருங்கூர் பஞ்சாயத்து. அதில் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறைக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த ஓரத்தில் காலி இடம் இருக்குது. காலி இடத்துல ஃபுல்லாக வெறும் குப்பைகளாக கொட்டி வச்சுருக்காங்க. அது அவ்வளோ நாத்தம். அந்த ஓரத்தில் நாய், பன்னி, வேறு என்னென்ன விலங்குகள்லாம் இருக்கோ எல்லாம் அதுக்கு தேவையான உணவு, அது என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணுது. அங்கே அதில் சண்டை போட்டு ரோட்டில் விழுது. ரோட்டில் அந்த வண்டிகிட்ட விழுது. டூ வீலர் கீழே விழுறாங்க. அவங்களுக்கு காயம் ஏற்படுது, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, உயிரிழப்புகள் ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் கொட்டுற குப்பை தான். இது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பாதிப்புகள் ஏற்படுது. இப்போ நான் மற்ற இடத்துலேருந்து வராங்க, இப்போ லாங்லேருந்து வராங்க, இப்போ திருநெல்வேலி அதுக்காக அங்கேருந்தோ வராங்க. இந்த சைடில் வரவங்க பீப்புள்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலேயும் நார்மலாக வரவங்க இப்போ ஆர்ச்சிகேட்டுக்கு இந்த பக்கம் வந்ததும் ஜன்னலோரத்தில் உட்காந்தாலோ இல்லைனா அவங்க உள்ளால் இருந்தாலோ சரி தான், பஸ்ஸுக்குள்ளால் போகிற ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அது நம்மளால் குடலை வாந்தி குழப்பம் வாய, அந்த அளவுக்கு ஸ்மெல்லு. இதெல்லாம் யாரால் காரணம்? அரசாங்கம், அதாவது வடக்குத்து ஊராட்சி ஒரு குப்பை கிடங்க மக்களுக்கு அறிவிச்சிருந்தாலோ அல்லது அறிவிச்சு இருக்குது, அந்த இடத்துல மக்கள் அவங்க நான் சொல்கிற எல்லா பாதிப்புகளையும் கருத்தில் கொண்டு குப்பை கிடங்களில் போய் குப்பையை கொட்டுங்க. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ரோட்டு வாரத்தில் கொட்டு போயிடுறீங்க. அப்படி இல்லையா, எனக்கு குப்பை தொட்டி இல்லை, என் கடை ஓரத்தில் குப்பை தொட்டி இல்லை, அங்கே கொட்டுற குப்பைகள் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கோழிக்கறி கடை, சிகை அலங்காரம், முடிவெட்டுற கடை, அப்புறம் பார்த்திங்கன்னா மண்டபம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டீ கடை, ஹோட்டலு, இதுலேருந்து கொட்டுற குப்பைகள் தான் அங்கே அதிகமாக கிடக்கு. அது இல்லாமல் அந்த வீட்டில் பழைய பெட்டு, அப்புறம் அந்த வீட்டில் அந்த பழைய ரொம்ப சேர்ந்த கழிவுகள், நைட் டைமில் பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் சுத்தம் பண்ணுவாங்கள்ல, ட்ரைனேஜ் சுத்தம் பண்ணுறவங்க அந்த ட்ரைனேஜ் செப்டிக் டேங்க்லேருந்து எடுப்பாங்கள்ல, அந்த செப்டிக் டேங்க் வாட்ரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கக்கூடிய கழிவுகள் எவ்வளோ இருக்கோ எல்லா கழிவுகளும் அந்த சாலை ஓரத்தில் இருக்க இடத்துல ஃபுல்லாக கொட்டியிருக்கும். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கரில் ஃபாரஸ்ட் இருக்குது. அது உள்ளால இருக்கிற மரத்தோட வாசமோ பூவோட வாசமோ எந்த ஒரு இதுவோ நமக்கு எதுவும் வர்றதில்லை. இங்கே இருக்கிற நாத்தம் தான் மூக்க தொலைக்குதே தவிர அதுக்குள்ளால அத்தனை ஏக்கரில் மரம் இருக்குது. தேக்க மரம், சந்தன மரம், புளிய மரம் இருக்குது. எத்தனையோ வகையான மூலிகைகள் இருக்குது. அது உள்ளால பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளால எத்தனையோ விலங்குகள் இருக்குது. அந்த ஒரு சினாரியோவோட அந்த ஒரு என்வரான்மெண்டலோட ஒரு இது நமக்கு வர்றதில்லை. அந்த ரோட்டு வழியாக கிராஸ் பண்ணி வரும்போது அது வரணும். அதுதான் மக்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். இப்போ அங்கேருந்து அவ்வளோ லாங்லேருந்து வர பீப்புள்ஸுக்கு இவ்வளோ கிட்ட வந்தால் போகிற இப்போ NLC நெய்வேலி அப்படின்றத அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க கிராமப்புறமாக எல்லாத்தையும் எப்படி நினைப்பாங்கன்னா மட்டமாக நினைப்பாங்க. எந்த அளவுக்குன்னா அங்கேருந்து வரப்போ எல்லாமே நல்லா தான் இருந்தது. இப்போ நம்ம ஒரு கிட்ட வந்தால் போகிற இந்த அளவுக்கு ஸ்மெல் வருது அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க இங்கே எப்படி தான் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்குது இந்த குப்பைகள். இதை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். நம்ம டேரெக்டாக அங்கே எடுக்க முடியல, ஏன்னா அந்தளவுக்கு ஸ்மெல்லு, அங்கே அந்தளவுக்கு நாத்தம். ஏன்னா அந்த வழியில் போக முடியாது. யாராவது குப்பைகளை கொட்டுறவங்க யாராவது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அங்கே நிற்க வச்சு அவங்கள ஒரு மணி நேரம் அங்கே நிற்க வைங்க. வேறு எதுவும் அவங்கள ஃபைனோ எதுவும் போட தேவையில்லை. அவங்க 1 மணி நேரம் அந்த குப்பை கொட்டுற இடத்துல அவங்க நிற்க வைங்க. அவங்க அப்படி நின்ட்டாங்கன்னா அவங்க விட்டுருங்க. ஏன்னா அவங்களால நிற்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்மெல்லு. குப்பை கிடங்குகளில் குப்பையை கொட்டுங்க. அரசாங்கம் குப்பை கொட்டுறதுன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கிருக்குன்னா அங்கே குப்பையை கொட்டுங்க. இதை மாதிரி கொட்டுறதால எத்தனையோ பாதிப்புகள் ஏற்படுது. மக்களுக்கும் விலங்குகளுக்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் எத்தனையோ பாதிப்புகள் ஏற்படுது. அதை கருத்தில் கொண்டு யாரும் சாலை ஓரங்களில் குப்பையை கொட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு விபத்துகளை தவிருங்க. அங்கே நீங்கள் கொட்டுறதால எத்தனையோ விபத்துகள் ஏற்படுது. உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எத்தனையோ விபத்துகள் அந்த இடத்துல ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. இதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.